இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், கூடுதல் விவரம் என்ன? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற 4 படகையும் அதிலிருந்து 30 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருகின்ற 23ஆம் தேதி வரை சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமா ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த அந்த ராமேஸ்வரம் மீனவர்களையும் படகையும் உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக 800க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசை கண்டித்தும் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடித்து வருகின்றனர். அதை கண்டிக்காத மத்திய அரசை கண்டித்து நாளை காலை பாத்தீங்கன்னா மீன்பிடித்துறை அருகே உள்ள மீன்பிடி அலுவலர் டோக்கன் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்காங்க. இதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதாக மீனவர் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸல சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் தொடர்ச்சியா காரைக்கால் பகுதி மீனவர்கள் மீன் பிடிப்பதன் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரைக்கால் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதன் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்களை இளைய கடற்படை தொடர்ச்சியா சிறைப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவங்களை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க.